தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருமே. தொழவினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். தேவநிலையை அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. திருக்குறள்ல எத்தனையாவது பால்ல? எந்த பால்ல? அறுத்துப்பால். அறத்துப்பாலில் துறவரவியலில் அதிகாரம் அடுத்தது 26வது அதிகாரத்தின் பேரு சொல்லுவாங்க. புலால் எத்தனையாவது குறள்? 3வது குறள். 5 விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஒரு குறளை சொல்லிக்க சரியோ? அப்ப அதுல நீங்க சிலதுகள் திருத்த வேணும். மற்ற இன்றைக்கு எத்தனையாவது? 3வது குறளோ? படிவா கேளுங்கோ. 3வது குறள். படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். சரியோ? அருளை மறந்து கொலை கல்வியை கையில் கொண்டிருப்பவர்கள் உள்ளம் போல் கொண்டிருப்பவர்களின் கருணை இல்லாத உள்ளம் போல். சரியோ? கருணை இல்லை, அருள் இல்லாத உள்ளம் போல் பிற உயிர்களின் உடம்பை சுவைத்தவர் உள்ளமும் நல்லது செய்வதில் நாட்டம் கொள்ளாது. சரியோ? அடுத்தது பொருள் அல்லது யாதுவேனின். பொருள் அல்லது யாதுவேனின் வடிவை பேசணும். பொருள் பொருள் இல்லையா? என்னது? அருள் அல்லது யாதுவேனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் தின. அப்ப அருள் என்பது கொல்லாமல் இருப்பது, அருள் இல்லாதது என்பது கொல்வதை குறிக்கின்றது. சரியோ? எனவே ஒரு உயிரினத்தை கொன்று அதன் சதையை சாப்பிடுவது பாவமாகும். இப்படித்தான் நீங்க பாடமாக்குவீங்க. உங்களுக்கு கருத்து விளங்கி சொல்லுங்க. படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். சரியோ? பாடமாக்கி நீங்க முதல்ல என்ன திருப்பி ஒருவா சொல்றேன் கேளுங்க.
படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது. அத நன்று ஊக்காதுன்னு சொல்றது. இங்க நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். ஆம் என்னது? படை கொண்டார் நெஞ்சம் போல். அது என்னது படை கொண்டார் நெஞ்சம்? இது வாரில் விளக்கம் இல்லாமல் ஆஹ் போர் செய்யற போர்க்களத்தில இருக்க போர் வீரர் என்னத்தை வச்சு கொண்டிருப்பினம்? கையில வாழ் வச்சு கொண்டிருப்பினம். வாழ் வச்சு கொண்டிருக்கல அவையில என்ன நினைச்சு கொண்டிருப்பினோம்? அந்த மனதில எங்க எதிரி வருது அவரை வெட்டி விழுத்தணும். சரியோ? அப்ப அவற்ற மனசுல என்ன இருக்கு? அருள் இருக்கோ? இல்லை. இல்லை இல்ல. அப்ப படை கொண்டார் படை கொண்டாருடைய நெஞ்சத்துல என்ன இருக்கும்? நல்ல விஷயத்தை பற்றி சிந்திப்பார். ஓ, நான் நல்லது செய்யணும், சரி எதிரியா இருந்தாலும் ஒரு பாதுகாக்கணும் அப்படின்ற நினைவு அவருக்கு வருமோ? இல்லை இல்ல. நன்று ஊக்காது. சரியோ? படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது. யாருடைய மனசு நல்லதை நினைக்காது? ஒன்றன் நைஜா. ஆம் உடல் சுவை உண்டார் மனம். அதை வாழ வச்சிருக்கிறதே எங்க ஒரு ஆள் வருவார் அவரை வெட்டி கொடுத்தோம் நினைப்பார். அதே போல ஒரு உயிரினுடைய உடலின் சுவையை உண்டவர்கள், உடலை உண்டு சுவையை அறிந்தவர்கள் மனம் என்ன நினைக்கும்? ஒரு உயிரை கண்டால், கோழியை கண்டால் என்ன செய்யணும் நினைப்பினோம்? வெட்டணும் நினைப்பினோம். ஆம் பசுவை கண்டால் வெட்டணும் நினைப்பினோம். ஆடை கண்டால் வெட்டணும் நினைப்பினோம். அப்ப அவன் மனசுல யாரோடு இருக்குமோ? அப்போ இல்லை இல்ல. அப்ப இதைத்தான் சொல்லப்படுது. அப்ப அரை போல இருப்பார்கள். ஒரு என்னது? ஒன்றன் ஒரு உயிரின் உடலை உண்டவர்களுடைய அந்த சுவையை உண்டவர்களுடைய மனம். ஆனால் உண்மையில அது சுவை இல்லையா? யோசிச்சு பாருங்க. உங்களோட கையை பற்றினா அந்த பீஸ் எடுத்து சாப்பிட உங்களுக்கு மனம் வரும். இல்லை அதே போலதான் அந்த மிருகங்களின் டேஸ்டும் இருக்கும். அதுக்குள்ளவே இந்த சுவைக்கு உப்பை புளிய இதை போட்டுத்தான் அப்படி செய்யணும் இல்லையோ? ஆம் அப்ப அதை சுவை என்று சொல்லலாதான். இப்ப எங்கட கையை வெட்டினால் எப்படி இருக்கும் அதைத்தான் நாங்க யோசிக்கணும் ஆம் இல்லையோ? அப்ப அதைத்தான் சொல்லப்படுது சுவை என்று நாங்கள் அதில் எடுக்கக்கூடாது. ஆனா இதில் சொல்லி இருக்கிறோம் சுவை என்று. ஆனால் உடல் என்றது சுவையா இருக்குமோ? இல்லை. இல்ல. கையை வெட்டினால் அதுல இருந்து தர தசை வெளியில வந்தால் அது சுவையா இருக்கும்னு யோசிப்பீங்களோ? இல்லை இல்ல. அதை நினைச்சு கொண்டா சரி. இந்த சுவை அதுக்கு அந்த கருத்தில் அப்படி விளங்கப்படுத்திருக்கோம். சுவை என்று அதுக்கு இயற்கையாக அதுக்கு சுவை இல்லை. இல்லை இல்லை. சரியோ? அதை தனியா எடுத்து இப்ப இந்த கையை வெட்டி போட்டு அதுல வேற இதை சாப்பிடும்போது நாங்க சாப்பிட முடியுமா உங்களால? சாப்பிடுவீங்களோ? இல்லை இல்ல. சரியோ? அதே போலதான் ஒரு கோழியை வெட்டி போட்டு ரோட்டில் நடுவில் இருந்தால் அந்த கோழி எடுத்து வாயில போடணும்னா போட முடியுமா உங்களால? இல்லை இல்ல. அதைத்தான் இங்க சொல்லப்படுது. சரியோ? சுவை உண்டார்மன. அதாவது படை கொண்டார் நெஞ்சம் போல என்றால் என்ன? போரில் வாளை வைத்துக் கொண்டிருப்பவருடைய மனதிலே அருள் இல்லாத அவருடைய உள்ளம் போல, அவருடைய அருள் இல்லாத உள்ளம் போல் பிற உயிர்களின் உடம்பை சுவைத்தவர்கள் உள்ளமும் என்ன செய்யாது? நல்ல செயலில் செய்வதற்கு ஊக்கம் கொள்ளாது. நல்ல செயல் செய்வதற்கு ஊக்கம் கொள்ளாது வேண்டாம் விரும்பாது என்று நீங்க விருப்பம் சொல்லலாம். நன்று ஊக்காதென்றால் என்ன? விருப்பப்படாது நன்று ஊக்காதென்றால் என்ன? நல்லது செய்ய விருப்பப்படாது. ஆம் நல்லது செய்யுங்கிற மனசு விருப்பம் பெறாது விருப்பப்படாது. எப்பவும் தீமையதையே நினைச்சு கொண்டிருக்கோம். அதான் இப்ப சொன்னேன். இப்ப கோழியை கண்டா கோழியை பெற்றோம்னு தான் நினைப்போம். அதை ஆம் கோழியை பாதுகாக்கணும் என்ற நினைவு வராது. சரியோ? ஆம் நல்லது செய்யாது. இதுதான் இந்த கருத்து. ஓகே, சரி. இப்ப திருப்பி சொல்லுங்க எழும்போ. படை கொண்டார் நெஞ்சம் போல். சரியோ? ஓ, நன்று ஊக்காது என்ன?
விருப்பப்படாது. நல்லது செய்ய விருப்பப்படாது. நல்லது செய்ய விருப்பப்படாது. படாது. எது? ஒன்றன் யாருடைய மனம்? ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். மனம். யாருடைய மனம் நல்லது நல்லது செய்யறதுக்கு விருப்பப்படாது? உடல் சுவை உண்டார். உடல் சுவை ஒன்றன் ஒன்றன் உடல் உடல் சுவை சுவை உண்டார் மனம். மனம். சரியோ? இது உங்களுக்கு முதல்ல நான் சொல்லி இருக்கிறது 3 வகையான குணம் இருக்குண்டு. என்னென்ன குணம் சொல்லுங்க? கோபம். No, that's very important. அப்போ கோயிலுக்கு உங்களுக்கு எப்படியான மனம் வரும்? இருக்கும். சாத்வீகம். சாத்வீகம். அந்த சாத்வீகமான மனசு எப்ப வரும்? அது அருள் உள்ள மனம். சாத்வீக மனம் எது? எப்படிப்பட்ட மனம்? அருளுள்ள மனம். அருள் உள்ள மனம். மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தணும்ன்ற மனம். மற்றது சாத்வீகம். அடுத்தது ராட்சசம், ரசகுணம் சொல்லி சொன்னால் என்ன? ராட்சச குணம்னு சொல்லி சொன்னால் அது இப்படியானதுகளை சாப்பிடுறவர்களுக்கு மனதிலே இரக்கம், அருள், அன்பு இருக்க குறைவா இருக்கு. சரியோ? மற்றது பழைய சாப்பாடுகள் சாப்பிடுறது தாமச குணம். அப்ப அவை ஒரு லேசியா பழைய ஆறின சாப்பாட்டை சாப்பிட்டு பழைய சாப்பாட்டை சாப்பிட்டு மற்றவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டு அப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள்? லேசியா இருக்கிறவர்கள் தாமச குணம். தாமசம். அப்ப இது சாப்பிடுறதால என்ன குணம் கூடுதலா வரும்? சரியோ? அப்ப எது சாப்பிட உங்களுக்கு சாத்வீகம் வரும்? நல்லது. தாவரங்கள். தாவரம் சாப்பிட. எது சாப்பிட உங்களுக்கு ஒரு பஞ்சி மற்றவர்களை பற்றி கோபம் அப்படி இப்படி வரும்? இது பழைய சாப்பாடு. பழைய சாப்பாடுகளை சாப்பிடுறது. சரியோ? மற்ற கடும் உரைப்பு சாப்பிடுறவைக்கு எந்த குணம் வரும் நினைக்கிறீர்கள்? மாமிசம் சாப்பிட. கடும் உரைப்பு சாப்பிடுறவைக்கு ஏனென்றா அவைக்கு கோபம் கூட வரும். கோபம் கூடுறது என்ன குணம்? அது ராட்சச குணம். ரசகுணம் சொல்றது. சரியோ? ராட்சச குணம். அப்ப இந்த 3 வகையான குணங்களுக்கும் காரணம் உணவு வகை. இந்த 3 வகைக்கும் 3 குணங்களும் எதை பொறுத்து மாறுவங்களுக்குள்ள 3 எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஏன் சாத்வீகம் இல்லாட்டி எங்களால் என்ன செய்ய முடியாது? படிக்க முடியாது, பொறுமையா ஒரு வேலை செய்ய முடியாது, கடவுளை கும்பிட முடியாது. ஒரு இடத்துல இப்ப டீச்சர் சொல்லி தாரதை திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்கா? பாடத்தை பொறுமையா இருந்து ரிவ்யூ பண்ண உங்களுக்கு இயலாது. அப்படி என்றீங்களா? அது எந்த குணம் கூடுதலா இருக்காங்க? ராட்சச குணம் அல்லது தாமசமும் மூளைக்குள்ள இருக்காது என்ன? அப்ப நீங்க படிக்க வேணும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எந்த குணம் கூடுதலா இருக்கும்? சாத்வீகம் இருக்கும். ஓகே தேசிகன், படிக்கிறதா இருந்தால் எப்படி இருக்கணும்? சாத்வீகமா இருக்கும். ரெண்டாத்தான் உங்களோட மனசுல அப்பதான் நீங்க அமைதியா பொறுமையா இருப்பீர்கள். அப்ப உங்களுக்கு படிக்கிற அத்தனையும் அத்தனையும் சொல்லுங்க முடியும். படிக்கிற அத்தனையும் மூளைக்குள்ள போய் சேரும். அதுக்கு எங்களுக்கு எந்த குணம் தேவை? சாத்வீக. ஆனபடியா நீங்க எது கூடுதலான சாப்பாடு சாப்பிடணும்? தாவரங்களோடு சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால் என்னவா வருவீங்கள்? புத்திசாலியாக. இன்டெலிஜென்டா புத்திசாலியா வருவீங்க. தாவர உணவு சாப்பிடுறவையல் எப்படிப்பட்டவைகளா வருவினம்? புத்திசாலியாக. கோபக்காரரா வர்றவையல், பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த குணம் வரும்? எப்படியான சாப்பாடு சாப்பிடணும்? காரம், மாமிசம். காரம். என்ன நடக்கட்டும், டீச்சர் என்ன சொல்லி கொடுக்கணும், இப்படி இருப்போம் என்றால் அது யாரது? பழைய சாப்பாடு.
வயிறெல்லாம் முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு அசைய முடியாமல் அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுறதும் எப்படிப்பட்ட ஆக்கலவே எந்த குணம்? தாமச குணம். சரியோ? அப்ப நீங்க தான் அதை டிசைட் பண்ணணும். இப்ப கிளாஸ்ல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றதை பொறுத்து டீச்சர் டிசைட் பண்றேன்னா யார் யார் எப்படிப்பட்ட குணத்துல இருக்கணும். உடனே கற்பூரம் போல 10 வாக்குல எந்த குணம் உள்ள வேலையிலும் கூட இருக்கும். அப்போ உடனடியா படிக்கிற விஷயத்தை நீங்க எடுக்கிற குணம் சாத்வீகம். சாத்வீகத்தோட நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு நடத்தணும். அதுக்கு உங்களுக்கு என்ன கொஞ்சம் சேர்க்கணும்? சாப்பிடக்க நாங்க இனிப்பு சேர்ப்போம், புளிப்பு சேர்ப்போம், கைப்பு சேர்ப்போம், எல்லாம் சேர்ப்போம், பாவக்காய் எல்லாம். அதே போல தனிய மட்டும் சாத்வீகம் இருந்தால் காணுமோ? இல்ல. ஏன் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் ராட்சச குணம் இருந்தா தான் என்ன செய்யலாம்? ஒரு செயலை நாங்கள் உஷாரா செய்ய முடியும். ஆனால் மீதத்தில் எது கூட இருக்கணும்? சாத்வீகம். ஒரு கொஞ்சம் ராட்சச குணம். ஒரு கதைக்கு டீச்சர் இப்ப படிப்பிக்கல ராட்சச குணம் ஒரு கொஞ்சம் இல்லாட்டி வெறுட்டேலியண்டா நீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு படிப்பீங்களோ? அப்ப டீச்சர் விரட்டுறது எந்த குணம்? அப்போ எந்த ஒரு ஆக்கள்கிட்ட மூன்றும் சேர்த்திருக்கும். ஆனா எது கூட இருக்கும்ன்றதான் கருத்து. அதை கொண்டுதான் சொல்றது. சாத்வீகம் கூட நிறைஞ்சிருந்தால் அவர் சாத்வீகம் உள்ளவர். மற்றது தாமச குணம் இல்லாட்டில் எங்களுக்கு லேசியா வராட்டி நாங்க இரவு நித்திர உள்ள முடியுமா? ஒரே ஆக்டிவா இருக்கும். நித்திர உள்ள முடியுமா? அப்ப ஒரு கொஞ்சம் தாமசமும் தேவை. அதெல்லாம் கடவுள் பற்றி வச்சிருக்க. தாமச குணம் இல்லாட்டி நீங்களால நித்திர உள்ள முடியுமா? இல்ல. அதுக்காக கலவையில எவ்வளவு இருக்கணும்? மேபி ஒரு வீதம் கொஞ்சம். சரியோ? அப்ப வாழ்க்கையில எங்களுக்கு எது கூடுதலான விதத்தில் இருக்கும்? ரெண்டாவது ரெண்டும் கொஞ்சம் 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 சேர்ந்திருக்கும். சரியோ? ஆனா ஒரே கோபக்காரனா இருக்கிறவர்களுக்கு சாத்விகம் கிட்ட இருக்காது. தாமசம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அவர் என்ன குறையும் கதைப்பாராட்டேன். ஆக்களை பற்றி குறை கதைச்சால் அது எப்படிப்பட்ட குணம்? தாமசம். ஒரு ஆக்களை பற்றி கூடாம கதைச்சால் தாமசம். இது சயின்ஸ போலியப்போ இது இன்சைட். இந்த ஆன்மா விஷயங்கள்ல நாங்கள் ஆராயிறது பிளானெட் அதுல நீங்க ஆராயிறது போல இது உங்களோட மனசை பற்றி ஆராயிறது. இதுக்கும் தேவையான விஷயம். இது சயின்ஸ். சரியோ? விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று சொல்றது விஞ்ஞானம். இது என்ன சொல்றது? மெய்ஞானம். யாருக்கு சாத்வீக குணத்துக்கு போவாது? நல்ல விஷயத்தை நினைச்சால் நீங்க சாத்வீக குணம் உள்ளது. அப்ப நல்ல விஷயத்தை பற்றி சிந்திக்காதது யார்? ஒன்றன் உடல் சுவை. சரி. அடுத்தது எத்தனையாவது குரல்? 4வது குரல் வழியாக எழுமோ. அருள் அல்லது யாது எனின் முதல் நான் முடிய சொன்னான் உங்களுக்கு முதல் என்ன? அருள் அல்லது யாது எனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் திணல். கருத்து எப்படி நான் கருத்து சொல்லலையா? மூன்றாவதுக்கு சொல்லல. சரியோ? அப்ப இதை சொல்லி போட்டு சொல்றேன். சரியோ? அருள் என்பது என்ன? அன்பு. அருள் என்பது கொல்லாமை. கொல்லாமை. அருள் என்றால் என்ன? கொல்லாமை. அருள் இருந்தால் உங்களுக்கு கொலை செய்யணும் மட்டும் மனம் வராது. அந்த உயிரெல்லாம் விருப்பம் இருந்தால் அன்பு இருந்தால் கருணை இருந்தால் அந்த உயிரை கொல்லக்கூடாதுன்னு நாங்க நினைப்போம். சரியோ? அருள் அல்லாதது அருள் அல்லது செயல்படும். அருள் ரெண்டு செயல்படும். அருள் அல்லதுன்றது என்ன செயல்படுது? அருள் அல்லாததுதான் நல்லது. அப்ப அருள் இல்லாதது எது? கொல்லுதலை குறிக்கிறது. ஏன் அருள் இல்லை என்றால் நீங்க பக்கத்து கொள்ள செய்வீங்க.
ஆம். அருள் இருந்தா கொலை செய்ய மாட்டீங்க, கொலை செய்ய விருப்பப்படாதே, அது பாவம் உயிரினு யோசிப்பீங்க இல்லையோ? ஆம். ஆ, அப்ப பொருள் அல்லது எது? பொருள் என்றால் என்ன? இது அறம். அறம். பொருள் அல்லது என்றால் என்ன? அறம் இல்லாதது. இல்லாத. அறம் இல்லாதது. அவ் ஊன் திணல். எந்த ஊன்? அந்த கொன்ற உயிரின் உடலை உண்ணுதல். அதாவது அருள் இல்லாமல் கொன்ற உடலில் கொன்ற உயிரின் உடலை தின்னுதல். சரியோ? சரி. அப்ப கத்திரிக்கை நான் சொல்றேன், நீங்க பாடம் மாற்றுறதுக்கு. ஓகே அப்போ நெக்ஸ்ட் டைம். நன்றி, வணக்கம் அப்போ. நன்றி, வணக்கம் டீச்சர். நன்றி.